இன்றைக்கி காரைக்குடியில் ரீல் ஒன்று ஷூட் பண்ணுறதுக்காக காலையில் வேகமாகவே போயிட்டேன். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லீடர் ஸ்கூல் பக்கத்தில். போகும்போது கார்லாம் பழகுவாங்கல்ல கிரவுண்டு, அங்கே வந்து செம்ம க்ரௌடாக இருந்தது. ஏதோ கபடி மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா கெடாமுட்டு திருவிழா நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த கெடாமுட்டுறதை வந்து நேரில் பார்க்குறேன். இதை முடிச்சதுக்கப்புறமா கிளைண்ட் ஷூட்டுக்கு போயாச்சு. ஸோ செட்டிநாடு ஸ்டைலில் ராஜநிலை பூஜா மண்டபம்னு உட்பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. இவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து நாம தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஷூட் முடிச்சதுக்கப்புறமா இந்த பொம்மை காதலன் மியூசியத்தோட போர்டு பார்த்தேன். ஸோ இங்கே தான் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விசிட்டை போட்டாச்சு. ஒருத்தருக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. காரு, பைக்கு, ஸ்கூட்டர்லேருந்து எக்கச்சக்கமான விண்டேஜ் ஐட்டம்ஸை இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற திங்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. செம்ம ஒர்த்து தான் இந்த மியூசியம். அடுத்து சாப்பிட்லாமேனு கோனார் மெஸ்க்கு வந்துட்டோம். நான் மீல்ஸ் சொல்லியிருந்தேன். நம்ம அரவிந்த் ப்ரோ வந்து பரோட்டா சொல்லியிருந்தாரு. ஒரு பெப்பர் சிக்கன் சொல்லி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாச்சு. இந்த கடைக்கு வந்து அடிக்கடி வருவோம். என்ன ரீசன்னா மத்தியானமும் பரோட்டா வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பரோட்டா வாங்கினாலும் எல்லா கிரேவியும் தொட்டுக்க தருவாங்க. ஸோ சைட் டிஷ்ஷுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிக்கவே 3 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா 2 கிளைண்ட்டை பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா ஊர் பக்கம் வந்துட்டோம்.